ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். நம்ம ஒரு சமையல் தேனி. இன்றைக்கி மொச்சப்பயிறு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மொச்சப்பயிறு ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, 3 விசில் வந்துருச்சு. பயிறு சூப்பராக வெந்துருச்சு. குழம்புக்கு மசாலா அரைச்சிக்கலாம். பேன் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. தேங்காய் துருவினது ஒரு கையளவு சேர்த்துருக்கேன். அதை நல்லா வதக்கி ஆற வச்சுருங்க. குழம்பை தாளித்து விட்டுறலாம். வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டு தாளித்ததுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி முருங்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வீட்டு மிளகாப்பொடி 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பயிறு வேக வச்ச தண்ணியையும் பயிரையும் இதில் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ மசாலா நல்லா ஆறிடுச்சுங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவு அரைச்சா போதுங்க. இது கொதிக்கிற குழம்புல சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சுருக்கோம். அதையும் கரைச்சி குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி அள்ளி மேலே தூவி விட்டுறலாங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா டேஸ்ட்டு பண்ணி உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக குழம்பு கொதிச்சிருச்சு. நம்ம போட்ட காயுமே நல்லா வெந்துருச்சுங்க. இந்த அளவு வெந்தால் போதும். அவ்வளோதான், மொச்சக்காய் காரக்குழம்பு ரெடிங்க. வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். களி, சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.